நீங்க கட்சியில அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்க முடியுது. தொகுதியில அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தென் மாவட்டங்கள்ல அறியப்பட்ட ஒரு தலைவர் திமுக இணைஞ்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஆதரவு பட்டம் இருக்கு. கடந்த தேர்தல் வரைக்கும் 46% வாக்குகளை வாங்கியிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலமான தலைவர், வலிமையான தலைவர், கட்சியை நடத்த தகுதி பெற்ற தலைவர் சொன்னார். அப்போ அந்த தகுதி பெற்ற தலைவர் அவர் இன்னொரு கட்சிக்கு ஏன் போகிறாரு? அவரை முதலமைச்சர் ஆகணும்னா அமித்ஷாட்ட கேட்கணும், மோடிக்கிட்ட கேட்கணும். கண்ட்ரோல் அங்கே போயிடுச்சு. புரியுதா? சுவிட்சு அங்கே இருக்குது. இது வெறும் பல்பு. எடப்பாடிங்கிறது தமிழ்நாட்டில் தூங்குற வெறும் பல்பு. சுவிட்சு அங்கே இருக்குது. அண்ணன் அவரை ஆசையாக முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சா சுவிட்சு அவன் போகணும். அதனால் நடக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அறிவித்த அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். INDA-வினுடைய டெல்லியினுடைய முகமாக பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முகம் இவர் தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம், எடப்பாடி பழனிசாமின்னு இன்சலோட சொன்னார். அதை விட உங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு வார்த்தை அமித்ஷாவுக்கு நீங்க தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சின்னு சொல்லு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நான் இப்ப சொல்றீங்க. அவர் வாழற காவிரி டெல்டா படுகையில் மீத்தேன் எரிவாயு எடுக்க முயற்சி பண்ணது, அனுமதிச்சது, துரப்பண பணிகளை மேற்கொண்டது காங்கிரஸ் ஆட்சி தானே. எடப்பாடிக்கு அமித்ஷா பிரச்சனை, தாவேகாவுக்கு திரிஷா பிரச்சனை, எங்களுக்கு மக்கள் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு சப்ஜெக்ட் ஆனது. வணக்கம் நேயர்களே, இது வாரம். இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தல் தொடர்பான தேதி அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகள் பம்பரமாக சூழல தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுக மண்டல ரீதியாக சார்பு அணிகளை பலப்படுத்தி கடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. மறுமுனையில் NDA கூட்டணி மேடைகள் தொகுதி வாரியாக மக்களை சந்திப்பது என அதிமுகவும் தன்னுடைய வேகத்தை கூட்டியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே நிலையில் தென் மாவட்டங்களை திமுக குறிவைக்கிறது என்பதை பார்க்க முடியுது. முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தன்னுடைய பரப்புரையை தொடங்க இருக்கிறார். இது அதிமுகவிற்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு வினாவும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவே விவாதிக்க இருக்கிறோம். அரங்கில் நம்மோடு திமுக தரப்பில் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், அதே போல அதிமுக தரப்பில் திரு ஆவடி குமார் இணைகிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல ஆவடி குமார், முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களை நோக்கி தன்னுடைய பரப்புரையை தொடங்க இருக்கிறார். செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர். அந்த பகுதிகளில் அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கிறத கடந்த தேர்தல்களில் பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் இந்த தேர்தலில் அதிமுக? பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றப்பட்டவர். அவர் எங்கே போனால் எங்களுக்கு என்ன? அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா நீங்கள் சொன்னது உண்மைன்னா நாங்கள் ஏன் அவரை வெளியேற்ற போகிறோம்? அவர் அமித்ஷா கிட்டே போய் கெஞ்சி பார்த்தாரு, குருமூர்த்தியை கூட கூட்டின்னு போய் பார்த்தாரு, எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அப்போவும் நாங்கள் அதுக்கு உடன்படாதனால தானே அவர் வெளியே போனார். அதிமுகவில் இடம் இல்லைன்றதுக்கு பிறகு தானே வெளியே போனார். அதனால் நாங்கள் அவரை ஒரு பொருட்படுத்தலை. அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய கற்பனை. அதில் நான் குறுக்கிட விரும்பலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பன்னீர்செல்வத்தை நம்பி இல்லை. நீங்க கட்சியில அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்றதா புரிஞ்சுக்க முடியுது. தொகுதியில அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தென் மாவட்டங்கள்ல அறியப்பட்ட ஒரு தலைவர் திமுக இணைஞ்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஆதரவு பட்டம் இருக்கு. கடந்த தேர்தல் வரைக்கும் 46% வாக்குகளை வாங்கியிருக்காரு. அவர் என்ன கடந்த தேர்தல் வரைக்கும் அதிமுகவில் நின்னாரு, அதனால வாக்கு வாங்கினார். அவருக்கு உண்மையில் செல்வாக்கு இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அவர் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்காக சுயேட்சை நின்றுருப்பார். ஏன் திமுகவுக்கு போறாரு? அவருக்கு செல்வாக்கு இல்லை. அங்க ஒரு புள்ளியில என்ன வருதுன்னா, ஏன் திமுகவுக்கு போறாருன்னு கேக்குறீங்க. திமுகவுக்கு போறாரு இல்லைங்க. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர முயற்சி பண்ணாரு. இன்னொரு பக்கம் என்ன சொன்னார்? அதிமுக தொண்டர்கள் எங்ககிட்ட தான் இருக்காங்க, நான் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலமான தலைவர், வலிமையான தலைவர், கட்சியை நடத்த தகுதி பெற்ற தலைவர்னு சொன்னார். அப்போ அந்த தகுதி பெற்ற தலைவர் அவர் இன்னொரு கட்சிக்கு ஏன் போகிறாரு? இந்த கட்சியில் தனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, சேர்க்க மாட்டாங்க, அண்ணன் எடப்பாடியார் பழனிசாமி கிட்ட சொல்லுங்கள் நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தாரு. அவர் சேர்க்கலை. அதனால் அவர் செல்வாக்கு இருந்திருந்தால் அவர் தன்னுடைய குறைஞ்சபட்சம் இந்த கட்சி 3 முறை அவர் முதலமைச்சர் ஆக்குறதுன்ற ஒரு கருணை உணர்வாவது அவருக்கு இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணிருக்குன்னா, அவர் நின்று அவர் தொகுதியில் அவர் செல்வாக்கு காட்டியிருக்க முடியும். நீங்கள் சொல்கிற செல்வாக்கு இருந்திருந்தா
அதை காட்ட முடியாமல் தானே இன்னைக்கு நான் என்ன பண்ணுறது, எல்லாரும் கைவிட்டாங்க, நான் திமுகவுக்கு போகணுன்னு அவர் சொன்ன வார்த்தை, நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார். அவர் வந்து அந்த தொகுதி நீங்க இரட்டை இலைன்னு சொல்றீங்க, அவருக்கு அதிமுக பலம்னு சொல்றீங்க. ராமநாதபுரத்துல தெரியாத ஒரு சின்ன பலாப்பழ சின்னத்துல நின்று லட்சக்கணக்கான ஓட்டு வாங்கினாரு. நந்தா நீங்க வந்து தெரிஞ்சுதான் பேசுறீங்களா எனக்கு தெரியல. ராமநாதபுரத்தில் அவர் சுயேட்சையா நின்றதான் நீங்க தான் சொல்றீங்க. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியா பிரதமர் நரேந்திர மோடியை 3ஆம் முறை பிரதமராக்க வாக்களியுங்கள் சொன்னார். அவர் வந்து தனிப்பட்ட அதுக்கு முன்னே அங்கே அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டு வாக்கு பெற்றார். அதுக்கு முன்னே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திருநாவுக்கரசு அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நின்று வாக்கு பெற்றிருக்காரு. அதனால் நீங்கள் வந்து தனிப்பட்ட பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்ச வாக்குன்னு சொல்லாதீங்க, அது என்டிஏ கூட்டணிக்கு கிடைச்ச வாக்கு. இவர் வந்து நான் முடிச்சிடுறேன், இவர் வந்து சுயேட்சை வேட்பாளரை தவிர கூட்டணி வேட்பாளர். ஏகப்பட்ட இடையூறுலாம் வந்துச்சு, ஏகப்பட்ட ஓபன் செல்வம் களத்துல நின்னாங்க, அதெல்லாத்தையும் கடந்து அந்த வாக்கு வாங்கியிருக்காரு. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, நீங்க மறுபடியும் அதை சொல்றீங்க, அது பன்னீர்செல்வத்தினுடைய வாக்கு இல்ல, பிரதமர் நரேந்திர மோடி மறுபடியும் பிரதமர் ஆவதற்கு கிடைத்த வாக்கு. திருமதி வி.கே. சசிகலா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் கூட்டணியோட தென்னைமர சின்னத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, தனிமரம் தோப்பாகாது அப்படின்றாங்க. இன்னொரு புறத்தில் ராமதாஸ் இருக்கிறாரு, பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்னும் முடிவெடுக்காத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் இலக்கு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கக்கூடிய நிலையில் அது பாதிப்பை ஏற்படுத்தாதான்? இங்கே நாங்கள் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு வேடிக்கை பார்க்க தேர்தலில் போட்டிடுறோம். நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதானே போட்டிடுறோம். நாங்கள் எங்களுக்கு ஒருத்தர் வெற்றியை தேடி தருவாங்கன்னா அவங்கள நான் கைவிடுவோமா? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஒரு தலைமைனா தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு உதவியாக இருக்கிற தலைவர்களை தான் இந்த கட்சியில் வைக்க முடியும். இங்கே உட்காந்துக்கிட்டு போய் நான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சு அதனால் கை கொடுத்தோன்னு சொல்கிறவங்களோ, அவங்க அதனால் பதவி ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறவங்களையும் நாங்கள் வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த இந்த சிக்கலெல்லாம் போயிருக்க கட்சி இப்போ இங்கே வந்து அனுபவிக்க சொல்ல தெரியும். இந்த கட்சியில் ஒரு தலைமைக்கு கட்டுப்படாதா அல்லது தலைமைக்கு துரோகம் செய்கின்றவர்களை இந்த கட்சியில் நாங்கள் எதுக்கு தூக்கி சுமக்கணும்ன்றேன். ரைட், கேட். திருமதி வி.கே. சசிகலா ஒரு புறத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை களத்தில் இருக்கிறீங்க, தென் மாவட்டங்களை குறி வச்சு ஒரு பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறாரு. அதே நேரத்தில் ராமதாஸ் உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகள்லாம் முடிவெடுக்காத இருக்கிறாங்க. இவங்களுடைய கூட்டணி அமையும் பட்சத்தில் தாக்கத்தை யாருக்கு ஏற்படுத்தும்? இப்போ என்ன தாக்கம் வந்துடும் நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ அதிமுக வந்து மீண்டும் என்டிஏ வெர்சஸ் டிஎம்கேங்கிற பொசிஷனில் தான் தமிழ்நாடே போகுது. இப்போ எடப்பாடிக்கு ஓட்டுன்னு அங்கே யாரும் கேட்குறதுக்கு ஆளே இருக்காது போல இருக்குது. அண்ணா ஆவடிக்குமார் தான் இப்போ கேட்டார், எடப்பாடி எப்படியாவது நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவோங்க. ஆனால் அது அவர் யார்கிட்ட கேட்கணுங்கிறது தான் கொஸ்டின். இப்போ அண்ணன் என்கிட்ட கேட்டோம் உங்கள்கிட்ட கேட்டோம் பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை. அவரை முதலமைச்சர் ஆகணும்னா அமித்ஷாட்ட கேட்கணும், மோடிக்கிட்ட கேட்கணும். கண்ட்ரோல் அங்கே போயிடுச்சு, புரியுதா? சுவிட்சு அங்கே இருக்குது. இது வெறும் பல்ப்பு. எடப்பாடிங்கிறது தமிழ்நாட்டில் தூங்குற வெறும் பல்ப்பு. சுவிட்சு அங்கே இருக்குது. அண்ணன் அவரை ஆசையாக முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சா சுவிட்சு அவன் போகணும், அதனால் நடக்காது. இங்கே அப்படி கிடையாது. களத்தோட ரியாலிட்டியை சொல்கிறேன். களம் வந்து பண்ண கூட சொன்னார், ஓபிஎஸ்க்கு என்னங்க இருக்குன்னார். இது வரைக்கும் என்ன இருந்துங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, புரியுதா? எங்களுக்கு அதை பற்றி அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணார். தேடினார். கமலஹாசன் கட்சியிலேருந்து டார்ச் லைட்டை வாங்கிட்டு வந்து கரெக்டாக அடித்து பார்த்து திமுக வந்துட்டார். வந்த பிறகு ஒரு நல்ல தலைவன், நல்ல தலைமை, நாட்டுக்கு இந்த தலைமை தேவை சொன்னார். ஓபிஎஸ் வாழ்க, நீங்களும் உள்ளே வாங்க, நாங்கள் கூப்பிட்டு உட்காரச்சிக்கிட்டோம். இவ்வளோ தான் வரலாறு. இதை தாண்டி அவரால் என்னென்னு கேட்டால், இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நல்ல மனுஷன் நேரடியாக வந்தார், தலைமையை தேடி வந்தார். அதே அந்த எடப்பாடி புத்தி அவருக்கு இருந்திருந்து, கோண புத்தி குறுக்கு புத்தின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருந்திருந்தா இன்றைக்கி இவர் நிரந்தர முதல்வராக அதிமுக தக்க வச்சிருப்பார்.